ஹாய் கைஸ், இவரோட பேர் பார்த்தீங்கன்னா சாம், 19 இயர் ஓல்டு லிஃப்டர். ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, அதாவது இங்கே நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன் எடுக்கிறதே ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ இவர் எப்படி எடுக்கிறாரு? ஸோ இவர் ஆக்சுவலாக ஒரு ஹாஸ்டலர் தான். ஸோ இவரோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ப்ரோட்டீன் எடுக்கிறதுல, அதெல்லாம் தாண்டி எப்படி எடுக்கிறாருங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நான் பேசுகிறத விட அவரே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட சொல்லுவார். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ நான் வந்து ஃபிசியோதெரப்பி படிக்கிறேன். ஸோ ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து ப்ரோட்டீன் கோல் ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஹாஸ்டல் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட்லி சவுத் இண்டியன் குசைனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த கார்ப்ஸ் அண்ட் ஃபேட் தான் ஃபுல்லாகவே வந்து லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் நம்மளால் வந்து ப்ரோட்டீன்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இட்ஸ் அரௌண்ட் லைக் 5 grams ஆர் 6 gram ப்ரோட்டீன் தான் வந்து நம்மளுக்கு ஒரு மீல்லே கிடைக்கும் நம்ம ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணுற மீல்ஸ். ஸோ பேசிக்லி நம்ம வந்து ஜிம் போகும்போது லைக் மெயின் ப்ரையாரிட்டியாக நம்ம வந்து ப்ரோட்டீன் கோல்னு ஒன்று ரீச் பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்க முடியாது, ஏன்னா ஹாஸ்டலுக்குள்ளே தங்கி படிக்கும் போது. ஸோ நான் வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன்னா இதுதான். லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னால் ப்ரோட்டீன் கோல்னு ஒரு விஷயத்தை வந்து ரீச்சே பண்ண முடியல. ஸோ நான் வந்து எக்ஸஸாக வந்து வெளியே இருந்து லைக் பை பண்ணியோ லைக் சின்ன சின்ன ஒரு இதை வச்சு குக் பண்ணியோ அது மாதிரி தான் பண்ணேன். ஸோ மோஸ்ட்லி நான் என்னோட ப்ரோட்டோக்காலை பொறுத்தவரையும் எப்படின்னா வந்து லைக் ப்ரோட்டீன்ங்கிறது வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் எதுவுமே லைக் நான் ஒன்லி கார்ப்ஸ் ரைஸ் மட்டுமே சாப்பிட்றது இருக்குது. நான் வந்து வெஜிடேபிள் சோர்ஸ்லேருந்து ப்ரோட்டீனை வந்து கொஞ்சம் எடுக்கும் போது இட்ஸ் லைக் சம்வாட் லைக் ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துச்சு ஆக்சுவலாக. இது நல்லாவே தெரிஞ்சுது. எதுவுமே எடுக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் எடுக்கலான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, இப்போ நீங்கள் அது என்ன எடுத்தீங்க அதை தெளிவாக சொல்லுங்கள். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் லைக் வெஜிடபிள் சோர்ஸ் ப்ரோட்டீன் தான் கொஞ்சம் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்தேன். பட் நாட் ஒன்லி லைக் வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ்லேயும் எடுக்காமல் லைக் நான்வெஜ்ஜும் லைக் மோஸ்ட்லி கவர் அப் பண்ண ட்ரை பண்ணேன். இட்ஸ் லைக் ஓல் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வித் லைக் எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்க மாதிரி சொல்கிறதுனால உங்களுக்கே தெரியும், அது வந்து எக்ஸ் தான் கண்டிப்பாக. ஸோ எக்ஸை வந்து நான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆஃப்டர் த ஜிம் அண்ட் பிஃபோர் த ஜிம் வந்து நான் அது மோஸ்ட்லி கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ மார்னிங் த ஃபுட் வில் பி லைக் சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் வித் இன்க்ளூட் லைக் மங் பீன்ஸ் அண்ட் தென் லைக் ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸ் ப்ளஸ் சிக்பீஸ். ஸோ இதெல்லாம் வந்து லைக் 100 grams வந்து 25 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து கவர் பண்ணுது. ஸோ மை கோல் இஸ் டு ரீச் லைக் 100+ grams லைக் 120 gram அபவுட் லைக் எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். ஸோ டெய்லி ஸோ எக்ஸ் வந்து எப்படி எடுக்க ஆரம்பிச்சுன்னா, ஸோ ஆஃப்டர்நூன் அண்ட் டின்னர் ஸோ 2 டைமும் வந்து எக்ஸ் வந்து கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணேன். இட்ஸ் லைக் இப்போ மத்தியானம் நான் ஒரு 5 eggs எடுக்கிறேன்னா ஸோ அதுலேருந்து ஒரு 3 whole eggs எடுத்துகிட்டு 2 egg whites எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி நைட் எடுத்து பார்த்தீங்கன்னா லைக் டெய்லியுமே வந்து எக்கு சாப்பிட வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த நாளைக்கு மட்டும் நான் வந்து லைக் தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணுறதோ இல்லை வந்து நானே ஏதாவது டிஷ்ஷை வந்து இது பண்ணுறது லைக் புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி. ஸோ எக்ஸ்லேயே நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணுறது. ஆக்சுவலாக நான் இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். எப்படின்னா ரீசன்ட் டேஸாக வந்து நான் விக்னேஷ் 19 அந்த சேனல் நான் சீரியஸாக பார்த்துட்டு இருக்கேன். இட்ஸ் லைக் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் அவுட்டே பண்ணுவோம். ஸோ அவர் வந்து நிறைய இப்போ ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து ஹாஸ்டலர்ஸ்க்கு என்னென்ன விதத்தில் வந்து லைக் எப்படி ஹெல்த்தியான மீல்ஸ் லைக் இதர்ஸ் லைக் ராகி மால்ட் வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டார். லைக் அந்த ரெசிபிலாம் நான் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி நிறைய வந்து இது மாதிரி பண்ண ட்ரை பண்ணுற போது எனக்கு வந்து ப்ரோட்டீன் கோல்ஸ் ரீச் ஆக ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈவன் தோ ஐ எம் ஹாஸ்டலர். ப்ளஸ் பல்கிங் பண்ணுறீங்கன்னா நைட் ஆனால் மில்க் லைக் என்னோட பர்சனலாக ஒப்பீனியனில் வந்து ஐ ஜஸ்ட் ட்ரிங்க் அபவுட் 500 ml ஆஃப் மில்க் லைக் டோன்டு மில்க். அந்த ஸ்கிம்டு மில்கில் வந்து லைக் ஃபேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இட்ஸ் லைக் 100 grams வந்து 4.5 gram ஐ திங்க். ஸோ லைக் 4.5 gram இருக்கும் போது ஸோ 500 ml ஒரு 20 gram ஆஃப் ப்ரோட்டீன் வந்து என்னால் ரீச் ஆக முடியுது. ஸோ இட்ஸ் லைக் 120 gram வந்து என்னால் ஈஸியாக இதில் நல்லா ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ப்ளஸ் ஈவன் தோ இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் லைக் ஜிம் நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு டார்கெட் பண்ணி ஒரு கோலாக ட்ரை பண்ணும்போது இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்காது. லைக் இட்ஸ் லைக் உங்களோட ஃபேஸை வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இட்ஸ் லைக் 1 or 2 weeks வந்து இது மாதிரி குக் பண்ண கஷ்டமாக இருக்கலாம், லைக் எக்கு பாயில்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் போக போக வந்து அது ஈஸியாக வர கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மூலயமா இனிமேல் நான் ஹாஸ்டலர் என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லாமல் முயற்சி பண்ணுங்கள். ஸோ அதுக்கு சாமோட லைஃப் ஸ்டைல் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இதை தாண்டி அடுத்த நாங்கள் vlog மாதிரி, அதாவது ஒர்க் அவுட் vlog மாதிரி வீடியோ போடலான்னு இருக்கோம். வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவும் வரும். தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ இட்ஸ் லைக் அண்ணா சொன்ன மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். Like kindly check out that series that he posted like Hosteler series food series. Okay, thank you. Bye.